சாட்டர்டே எபிசோட்ல என்னாச்சுன்னா, வாரம் இவங்க ஏதாவது பண்ணிட்டு நம்மளதான் வந்து வெறுப்பேற்றுவாங்க. பிக் பாஸே வெறுப்பேற்றிட்டாங்க, இப்போ எல்லாம் நக்கிட்டு போச்சா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கலாய்ப்பாரு. கேப்டன்சி டாஸ்க்கும் கிடையாது, இதுக்கப்புறம் நாமினேஷன் ஃப்ரீயும் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாருன்னா, ராணுவமே கேட்பாரு, இப்போ உங்க கை ஓகேவா, எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இப்போ கொஞ்சம் அசைக்க முடியுதான்னு கேட்பாரு. ஆமா அதெல்லாம் முடியுதுன்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா பெயின் இருக்கு அப்படின்னு. உங்களை வந்து மக்கள் வந்து டவுட் படுறாங்க, இவர் வந்து நடிக்கிறாரு நிறைய பேர் சொல்றாங்கன்ற மாதிரி சொல்லுவாரு. நிறைய பேர் வந்து அந்த வீடியோ கிளிப் எல்லாம் போட்டுருந்தாங்க, இந்த மாதிரி ராணுவுக்கு வந்து கை வந்து நல்லா தான் இருக்கு, அவர் தான் நடிக்கிறாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஒரு நைட்ல வந்து எழுந்து அந்த சைட் திரும்பி படுப்பாரு, பெட்ஷீட் அட்ஜஸ்ட் பண்ணுவாரு. விஜய் சேதுபதி வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருப்பாரு, இந்த மாதிரி யாரெல்லாம் இது ஃபேக்குன்னாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு கிளாரிட்டி கொடுத்துருப்பாரு, இது வந்து உண்மையாலே நடந்திருக்குன்ற மாதிரி. ராணுவ வந்து விஜய் சேதுபதி பாராட்டுவார், இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் கேம்ல வெளியே போயிட்டீங்க, ஆனா சும்மா இருக்க கூடாதுன்றதுக்காக உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க. ராணுவ கிட்ட விஜய் சேதுபதி கேட்பாரு, இந்த மாதிரி நீங்க நடிக்கிறீங்கன்னு யார் சொன்னதுன்னு. அப்ப ராணுவ என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு மத்த வாய்ஸ் கூட கேட்கல, ஆனா சௌந்தர்யா வாய்ஸ் தான் எனக்கு கேட்டுச்சு அந்த டைம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. விஜய் சேதுபதி வந்து யாரெல்லாம் வந்து ராணுவ நடிக்கிறாங்கன்னு சொன்னீங்களோ அவங்களாம் எழுந்துருங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு முடியலன்னா அவங்க என்னென்ன பாருங்க, அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லாதீங்கன்ற மாதிரி தான் எல்லாருக்கும் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் விஷாலை கேட்பாரு, இந்த மாதிரி இதே ஜெஃப்ரிக்கு நடந்தா இந்த வீட்டுக்கு நீ தான் வில்லன்ற மாதிரி சொல்லியிருப்பீங்களா, அது ஏன் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஜெஃப்ரி மேல எல்லாருக்கும் அன்பு சார், ஆனா ராணுவ மேல இல்ல சார், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாரையும் ஒரு ரவுண்டு கேட்டுட்டு இருப்பாரு, அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அன்ஷிதாவை கேட்பாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒண்ணுன்னா நீங்க வந்து கேட்குறீங்களே, அதே மற்றவங்க ஒன்றுனா ஏன் கேட்க மாட்டீங்க, கையோ காலோ வலிக்கும் போது சொல்றீங்க, இதே மற்றவங்க சொல்லும் போது அதை நீங்க கண்டுக்க கூட மாட்டீங்க. அன்ஷிதா வந்து விஜய் சேதுபதி மூஞ்ச காட்டுவாங்க, அது நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் அன்ஷிதாவுக்கு ஒரு அட்வைஸை போட்டு அதுக்கப்புறம் வந்து அருண் விஷால் கிட்ட போவாங்க. அந்த செங்கல் டாஸ்க்ல வந்து 3 டீம் நல்லா விளையாடுச்சு. அதை விளையாடாத டீம் வந்து விஷாலோட டீம். விஷாலும் அருண் மட்டும் தான் விளையாடல. அதில் வந்து சௌந்தர்யா வந்து கொஞ்சமாக ட்ரை பண்ணுவாங்க. சொல்வார், இதுமாரி சௌந்தர்யா தனியாக நிற்கிற மாரி இருந்துச்சு. ஏன்னா விஷாலா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் 2 பேருமே வந்து அன்ஷிதா டீம் தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் மட்டும் அப்பாவே நின்று இருந்தாங்க ஓரமாக. நாளைக்கு எபிசோட்ல ஃபுல்லாக முத்து வச்சு செய்ய போகிறாங்கன்றது மட்டும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கே விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி முத்து நேற்று ஸ்டார்ட் பண்ணாரு, அவர் இன்னும் நிறுத்தலைன்ற மாதிரி சொல்லுவார். இன்னைக்கு விஜய் சேதுபதி முத்துவை வந்து ரோஸ்ட் பண்ண போகிறாரா இல்லை நார்மலாக கேட்க போகிறாருன்றதை நாளைக்கு தான் பார்க்கணும்.